இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு டீ சாப்பிட போயிருந்தப்போ வந்துட்டு ஒரு டீ கடையில் வந்து ரெண்டு பசங்க ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருப்பாங்க. பார்க்கறதுக்கு யார் அண்ணன் யார் தம்பினே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரே மாதிரி இருப்பாங்க. அந்த பசங்களில் வந்துட்டு ஒரு பையன் வந்து எப்போ பார்த்தாலும் என்ன முறைச்சிட்டே இருப்பான். ஒரு பையன் வந்து ஏன்டா முறைக்கிறேன்னு அடிக்க போவான். அந்த மாதிரி ரெண்டு பசங்க. ஸோ அவனுங்க பேர் என்னடான்னு கேட்டேன். பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முறைக்கிறவன் பேர் சுரேஷான், அடிக்கிறவன் பேர் ரமேஷான். ஸோ இதை கேட்டவுடனே வந்து என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சிங்கன்னா, எனக்கு வந்து பிஜி படிக்கும்பொழுது என் கூட வந்து சுரேஷ் ரமேஷ்னு ரெண்டு பேர் படித்தாங்க. அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. அதே மாதிரி தான் ரமேஷ் சுரேஷ். ரமேஷ் வந்து நமக்கு காலில் அடிபட்டிருந்தப்போ வந்துட்டு கொஞ்சம் பணமெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணான். சுரேஷ் அப்படின்றவன் வந்துட்டு நான் வந்து வேலை இல்லாமல் ஒரு வேலை ஜாப் போயிடுச்சு. ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பெசன்ட் நகரில். செயின்ட் ஜான்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 2006. ஸோ வந்துட்டு அப்போது வேலை போயிடுச்சு. ஸோ அவன்கிட்ட போயிட்டு சரி அவனை மீட் பண்ணும்பொழுது மீட் பண்ணோம். அப்போ வந்துட்டு சரி ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு வந்துட்டு ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சேம் இங்கே வந்து ரமேஷ்ன்ற பையன் வந்து நல்லா கவனிக்கிறான், சுரேஷ்ன்ற பையன் வந்து முறைக்கிறான். ஸோ சேம் அதே இது அப்படியே ரிசெம்பிள் ஆகுது. பேரில் கூட இருக்கும் போல. ஒருவேளை சுரேஷ்ன்ற பேர் காசு கொடுக்கக்கூடாதோ, அப்படியே இருக்கலாம். அதே மாதிரி ரமேஷ்ன்ற பேரில் ராம் வர்றதுனால காசு நல்ல பிள்ளைங்களா இருக்காங்களோ. Okay, anyhow.